எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பு அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு அறிமுகமாக இதை நீங்கள் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது எரேமியா 31:9 அவர்களை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்களை வழி நடத்துவேன், கர்த்தர் உங்களை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என்னை சுற்றிலும் வனாந்தரமாக இருக்கு பிரதர், வழியே எங்கே போகிறதுன்னு தெரியல, வழி எப்படி இருக்குன்னு கூட தெரியல, நாங்கள் போகிறது சரியான பாதையா, நாங்கள் செய்கிறது சரியான ஊழியமா, நாங்கள் செய்கிறது சரியான பிஸ்னஸா என்று சொல்லி பல குழப்பங்களை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் வழியே இல்லாத இடத்தில் வழியை உருவாக்குகிறவராம். இன்றைக்கு ஒரு வேளை உங்களுக்கு வழி நடக்க தெரியாமல் சூழ்நிலை நிமித்தம் அந்தகாரப்பட்டு ஒருவேளை யோசித்து கொண்டு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அவர் உங்களை வழி நடத்துவார். எப்படியா இந்த குறைந்த வருமானத்தை வச்சு இந்த மாதம் நான் எப்படி நடத்த போகிறேன்னு தெரியலன்னு ஒரு நீங்கள் யோசிக்கலாம். அவர் உங்களை வழி நடத்துவார். இத்தனை கடன் பாரங்கள், இத்தனை பிரச்சனைகள், என் சரீரத்தில் இத்தனை வியாதிகள், நான் எப்படி வழி நடத்த போகிறேன் என் குடும்பத்தை என்று தெரியலன்னு சொல்லி ஒருவேளை குடும்ப தலைவர்கள் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆச்சரியமாய் நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. கர்த்தர் நம்மை வழி நடத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் நமக்கு மெய்ப்பராய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு வசனத்தை மாத்திரம் எழுதி நம்ம வீட்டில் மாட்டிக்குவோம், அவர் மெய்ப்பராய் இருக்கிறார், கிறிஸ்துவை வீட்டின் தலைவர், அப்படி இப்படின்னு வசனத்தை வாங்கி பெருசாக வீட்டில் மாட்டுவோம். ஆனால் அந்த வீட்டுக்கு தலைவர் உண்மையாக யாரை வச்சு நம்ம நடத்துகிறோம், யாரை வச்சு நம்ம ஒருவேளை யோசிக்கிறோம், நம்ம சுய பலத்தை நம்பி, நம்ம மாத வருமானத்தை நம்பி, என் சுய ஞானத்தை நம்பி, என் திறமையை நம்பி, அப்படி இல்லை பிரியமானவர்களே. நாம் அப்படி நடத்துவோம்னு சொன்னால் குறைவுகளை பார்க்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராய் இருப்பாரே ஆனால் அழகாய் உங்களை வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார், புல்லிடத்தில் நடத்துவார், அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போவார், இருள் சூழ்ந்த நேரங்கள் வந்தாலும் உங்களை சமாதானமாய் நடத்துவார், நன்மையும் கிருபையும் உங்களை தொடர வைப்பார். நீங்கள் அலைந்து திரிவதில்லை. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தயவும் காருண்யமும் உடைய பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. வழி நடத்துகிற தெய்வம், இந்த நாளில் உடைய பிள்ளைகள் போகிற ஒவ்வொரு பிரயாணத்திலும் என் தேவனுடைய வலதுகரம் பிடித்து வழி நடத்துவீராக, பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. ஆண்டவரை செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே வழி தெரியாமல் இருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமக்கிற வண்ணமாய் சுமந்து கொண்டு போகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எல்லாருடைய முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைப்பீராக, வாழ வைப்பீராக, கனப்படுத்துவீராக. உடைய நாமத்தை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.